தொடர்பு இருக்குமா இந்த உடலுக்கும்? எந்த உடலை விட்டு அதாவது பிரிந்து போனால் அந்த உடலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஹதீஸ் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றத என்ன செய்யுது? ஹதீஸ் சொல்லுது. அந்த உடலுக்கும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். உலகத்தில் உள்ள மற்ற உடலுக்கெல்லாம் இல்லை, இந்த உடலை எந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சு போச்சோ அந்த உடலுக்கும் இதுக்கும் இடையில என்ன செய்யும்? ஒரு தொடர்பு இருக்கும் என்பதை ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். எந்த நேரத்தில் ஒரு மனிதன் வந்து கபரில் அடக்கப்படுகிறான், உயிர் பிரிஞ்சாச்சு, கபரில் என்ன செய்கிறான்? அடக்கப்படுகிறான். அடக்கப்படுவதற்கு முன்னால் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க அந்த தொடர்பை தான் நான் பேசுகிறேன். அடக்கப்படுவதற்கு முன்னால ஒரு ஜனாசா என்ன செய்து சுமக்கப்பட்டு போகிறது. இப்போ உயிர் உடல்ல இருக்குதா? உடல்ல இல்லை. ஆனா அந்த ஜனாசா வந்து ஒரு ஒரு யஹூதி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஜனாசா பேசுமா அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக்கிறான். நாங்கள் அனுபவிங்க ஒரு முஸ்லீம் ஜனாசா போகுது, ஒரு யூதம் வந்து இது பேசவான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? முஸ்லீம் ஜனாசா பற்றி யாருக்கு நுழைச்சு கூட? எங்களுக்கு தான் கூட. அவனுக்கு நிறைய விளக்கம் சொல்லிப்போம், விளங்கிட்டான், அவனுக்கு நிறைய விளக்கமே சொல்லிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கான், ஒன்றும் சொல்லலை. ஜனாசா ரெண்டாவது முறை க்ராஸ் பண்ணி கேட்குறான், இந்த ஜனாசா பேசுமான்னு கேட்குறான், பதில் சொல்லலை. மூணாம் முறை கேட்குறாரு, அவன் மூணாம் முறை சொல்கிறாரு ஜனாசா பேசும் அப்படின்றான். யாரு? அந்த யூதன். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, அந்த யூதன் சொல்ற அந்த ஜனாசா பேசும் அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பின்னர் சொன்னாங்க, இதா ஹத்ததக்கும் அஹ்லுல் கிதாபி ஃபலா துகதிபுஹும் வலா துஸத்திகூஹும். வேதக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் பொய்ப்படுத்தவும் வேண்டாம், உண்மைப்படுத்தவும் வேண்டாம். ஏனென்றால் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் பொய்ப்படுத்தவும் இல்லை, பொய்யாக இருந்தால் நீங்கள் உண்மைப்படுத்தவும் இல்லை. அவரிடத்தில் ஒரு வேதம் பற்றி ஒரு அறிவு என்ன செய்து இருக்கிறது, அதை குர்ஆன் சுன்னா வந்து சொல்லுகின்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாது? மறுக்கவோ ஏற்கவோ முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்னொரு செய்தியில் நம்ம பார்க்குறோம், நல்ல ஜனாசாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்? கத்திமூன், என்னை வேகமாக கொண்டு போங்க என்று சொல்லும் என்றது எப்படி சொல்லும்? உயிர் தான் இல்லையே, உயிர் தான் என்ன இல்லை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்டா, உயிர் இல்லாமல் அந்த ஜனாசா வந்து உணர்வை வெளிப்படுத்தும் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் ஒரு தொடர்பு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இல்லாமல் அந்த உடல் இயங்கவே என்ன முடியாது. ஒரு நாளும் ஒரு உடல் அந்த உயிர் இல்லாமல் இயங்கவே என்ன முடியாது என்பதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார், அவரால் பேச முடியவில்லை, அசைய முடியவில்லை, எதுவுமே இல்லை, அவருக்கு உணவு பருக்கிறது கூட சாத்தியம் இல்லாத லெவலில் இருக்கேன்னு வைங்களேன். நம்ம என்ன சொல்றோம்? உயிர் இருக்கேன்னா என்ன செய்யறோம்? சொல்றோம். அந்த இயக்கத்துக்கு பேரே நம்ம என்ன வச்சுக்கிறோம்? உயிர் இருக்கி அப்படின்ட்டு தான் நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் ஒரு தொடர்பை இறைவன் ஏற்படுத்துவதனால தான் அந்த உடல் என்ன சொல்லுது? என்ன? கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு போங்க அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அந்த உணர்வு எப்படிப்பட்டது? அல்லது அந்த உணர்வு தொடர்ந்து இருக்குமா? அல்லாஹு தஆலா வந்து இதை தொடர்ந்து அப்படியே வைத்திருக்கிறானா அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா இல்லை. அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அந்த ஜனாசாவை அதாவது கபரிலே அடக்கிய பின்னால மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கப்படுகிற நேரத்தில் உயிர் மீட்டப்படும் என்று ஒரு செய்தி வருது. உயிர் என்ன செய்யும்? மீட்டப்படும் என்ற செய்தி வருது. இந்த உயிர் மீட்டப்படும் என்பது உடலுக்குள்ள மீட்டப்படுவது அல்ல. உயிர் மீட்டப்படும் என்பது உடலுக்குள்ள திருப்பி உயிர் கொடுக்கப்படுவது அல்ல. அப்படின்னா அது மறுமை நாள் அர்த்தமாகும். திருப்பி மீட்டப்பட்ட, ஏன்னா நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் இறந்த நிலையில் இருக்க, அதான் இல்லாமல் இருக்கிறான், திருப்பி என்ன செய்கிறான்? வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்தவர்களாக இருந்த அப்படின்னா என்ன? இல்லாமல் இருந்தீர்கள். வழங்கிட்டா அல்லாஹ் என்ன செஞ்சான்? உயிர்ப்பிக்கிறான். வழங்கிட்டா பின்னர் உங்களை மரணிக்க செய்கிறான், பின்னர் உயிர்ப்பிக்கிறான். 4 நிலை தான். முதலாவது இல்லாமல் இருக்கிறது, திருப்பி அதை உருவாக்குறது, பின்னர் மரணிக்க செய்வது, பின்னர் உருவாக்குவது. நீங்க கபருடைய செய்தியில உயிர் உடலுக்கு மீட்டப்பட்டது என்று வச்சீங்கன்னு சொன்னா 5 ஆகிரும், 6 ஆகிரும். ஏன்? திருப்பி மறுபடியும் மரணிக்க செஞ்சு திருப்பி மறுமையில எடுக்கிறன்ற என்ன செஞ்சிடும்? இன்னொரு அர்த்தம் என்ன செய்யும்? வரும். எனவே உயிர் மீட்டப்படுவது அல்ல. அதுதான் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் இடையில் ஒரு தொடர்பு என்ன செய்யும்? ஏற்படுத்தப்படும். அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தப்படும். ரைட். உயிருக்கும் உடலுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பொழுதும் அறிவு வேலை செய்யாது. எப்பொழுது என்ன செய்யாது? அறிவு வேலை செய்ய. அறிவு என்ன? அவனுடைய பகுத்தறிவு, யோசிக்கிற அறிவு என்ன செய்யாது? வேலை செய்யாது. இதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எதை உதாரணமாக சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேதவசனம்.
உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அதாவது உயிர்களுடைய மரணத்தின் நேரத்தில் அல்லாஹ் தஆலா உயிர்களை என்ன செய்கிறான்? கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. மரணிக்காதவைகளுடைய உயிர்கள் அல்லாஹ் எப்ப கைப்பற்றான்? தூக்கத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உயிர்களை கைப்பற்றுகிறான். ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். எதற்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை எழுதி இருக்கிறானோ அந்த உயிர்கள் அல்லாஹ் திருப்பி என்ன செய்வதில்லை? அனுப்புவதில்லை. அதோடு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான்? அந்த உயிர்களை எல்லாம் அப்படியே நிரந்தரமாக தூக்கத்திலேயே மரணிக்க செய்து விடுகிறான். வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. மற்றவைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழும் வரைக்கும் திருப்பியும் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுகிறான் வருது. இப்போ தூக்கத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றுதல் என்பது, ஒரு மனிதன் உயிரை கைப்பற்றா தூக்கத்தில் என்ன செய்கிறான்? சொரியிறான், இல்லாத வேலையெல்லாம் என்ன செய்கிறான்? அந்த தூக்கத்தில் செய்கிறத நம்ம பார்க்குறோம். வணங்கிட்டா பிறல்றான், உருள்றான், நிறைய செலவன் அவனவன் இயல்புகளுக்கு ஏற்ப என்ன செய்கிறான்? பாட்டு படிக்கிறான், அது செய்கிறான், கனவுல கத்துறான், எல்லாமே நடக்குது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே என்னது பெரிய கனவுண்டு கண்டு உசுர விடுற மாதிரி ஓடி எல்லாம் எழும்பிப்பான், வேர்த்து வடிஞ்சிருக்கு, என்ன நடந்துன்னு அவனுக்கு என்ன தெரியாத ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். ஆனால் அவன் உயிரோட தான் என்ன செய்யறான்? இருக்கிறான். அப்போ அந்த உயிருக்கு என்ன நம்ம சொல்கிறோம்? அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றேன்னு சொல்கிறான். அப்படின்னா அந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் இடையில் அல்லாஹ் தஆலா தொடர்பை என்ன செய்யறான்? வைத்திருக்கிறான். இந்த தொடர்பு தான் கபரில் வைக்கப்பட்ட அந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையிலான தொடர்பு. அந்த நேரத்தில் ஒருத்தர் எழுப்புறான்னு, அந்த நேரத்தில் விசாரணைக்காக அல்லாஹ் தஆலா கபரில் இந்த தொடர்பு தான் வைங்க. இப்போ நீங்கள் தூக்கத்தை நினைச்சு பாருங்க. இப்போ விசாரிச்சா யோசிச்சு பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பதில் உள்ள அறிவு தான் வெளியே என்ன செய்யும்? வரும். யோசிச்சு பதில் சொல்ற அறிவல்ல. மன் ரப்புக்க, உமது இறைவன் யார் அப்படின்னா அது மனநமிட்டு வார அறிவல்ல, வாழ்க்கையால் வரக்கூடிய அறிவு. அவன் இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்திருந்தான்னு சொன்னா அந்த வாழ்க்கையின் விளைவாக அந்த வார்த்தை அவனுக்கு என்ன செய்யும்? வரும். அப்படி இல்லாம எழுப்பிய நேரத்தில் அவர்களுக்கு கேள்வி கேட்கப்படுவதாக இருந்தா நாங்க பார்க்கிறோம், மறுமை நாள்ல நபிமார்களையே பொய்ப்படுத்துவாங்க. உயிர் உடல்ல இருக்கிற டைம்ல இந்த நபிமார்கள் உங்களுக்கு செய்தியை சொன்னாங்களான்னு கேட்டா எந்த தூதர் எங்களுக்கு வரவே இல்லை என்றுவாங்க மறுமை நாள்ல. அப்படின்னா என்ன? பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் எப்போ வருது? உடலுக்குள்ள உயிர் வந்த நேரத்தில் என்ன செய்து வருது. இல்லாத நேரத்தில் பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் வருது இல்ல. ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்றுதான் பதில் சொல்லும். அப்படின்னா என்ன? பதில நேர்மையாகிறான்னு அர்த்தம். பதில நேர்மைக்கு காரணம் என்ன? உயிர் உடலுக்குள்ள இல்லை, அந்த சொல்வதற்கான இது இல்லை, தொடர்போடு தான் என்ன செய்து இருக்குது. எனவே இந்த தொடர்பு தான் முக்கியமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எனவே உயிருக்கும் உடலுக்கும் இடையில் மரணத்துக்கு பின்னால் உள்ள தொடர்பு தான். மரணத்துக்கு பின்னால் உள்ள தொடர்பு என்பது அந்த அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிடறான்னா அதை முழுமையாக அந்த தொடர்பை என்ன செஞ்சிடறான்? எடுத்து விடுகிறான். அந்த தொடர்பை எடுத்து விடுகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே உடல் எப்பொழுதாவது உணர்ற சம்பந்தமான செய்தி வந்தால், பேசுவது சம்பந்தமான செய்தி வந்தால் உயிர் உடலுக்குள் மீட்டப்பட்ட அர்த்தம் அல்ல. தூக்கத்திலே உயிருக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இருந்ததோ அதான் தொடர்பு. இதுதான் நாங்க எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தரக்கூடிய ஒரு இல்ம். இதை விஞ்ஞான ரீதியாக யாரும் வந்து பேசவும் இயலாது, என்ன செய்யலாது, விளங்கப்படுத்தவும் நிராகரிக்கவும் என்னது முடியாது என்பதை நாங்கள்